லிப்ஸ்டிக் ஷேடு மாதிரி இருக்குல்ல. நிறைய ஸ்கெட்ச் புக் நான் ஒன்று வாங்கினேன். ஸ்கெட்ச் புக் கூட வந்து லாக்கர் கூட இருக்கு. இந்த கிஃப்ட் எனக்கு. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஸ்வீஸ் மாம். நேற்று பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு பர்த்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கிஃப்டெல்லாம் வந்து நேற்று நாங்கள் பிரிக்கல, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி பிரிக்கிறோம். என்னென்ன கிஃப்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். வந்து இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். எதை ஓப்பன் பண்ணலாம்? கட் பண்ணவா? சரி, வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுலே பெரிய விஷயம் எது தெரியுங்களா? இந்த மாதிரி எல்லாம் இந்த டெக்கரேஷன் எல்லாம் தொங்க விடுறது தான். அதான் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் பர்த்டேலாம் வந்து சிம்பிளாக நம்ம வீட்டோடையே பண்ணிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருந்தது. குழந்தைங்க எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தது வந்து பாப்பா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணா. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்தது. இது என்னதுன்னா ஒரு வந்து பவுச் மாதிரி, இது கூட வந்து லாக்கர் கூட மூவ் பண்ணுறா. இது என்னது? மேக்ஸ்க்கு தேவையானது தான். ஜாமெண்ட்ரி பாக்ஸ். அப்பெல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் நட்ராஜில் வரும் ஜாமெண்ட்ரி பாக்ஸு. டைட்டாக இருக்குது, ஓப்பன் பண்ணணும். டாம்ஸா? ஆமாம். அப்போலாம் நட்ராஜில் தான் சூப்பராக இருக்கும். ரெட் அண்ட் பிளாக்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குல்ல, பின்னாடி கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து லாக்கர் வச்சு வந்துருக்கு. ஆக்சுவலி பவுச்சு நல்லா இருக்கு, வித் லாக்கோட வந்திருக்கு. இது என்ன நம்பர் பார்க்கலாமா? இதோட நம்பர் என்ன? எனக்கு இந்த பாக்ஸ்லயே ரொம்ப அப்ப கன்ஃபியூஸ் ஆகுறது என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான். இது வந்து அதிகம் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இது பார்த்தீங்களா, இதுக்குள்ள வந்து எப்படி இருக்கும்னா ஜிப் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பென்னு பென்சில் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம ஸ்கேல் இந்த லாக்கரோட இதோட நம்பர் மட்டும் என்னன்னு தெரியல எனக்கு. நம்பர் அவங்க போடலாங்க, பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து பவுச்சும் ஜாமெண்ட்ரி பாக்ஸும். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் இதை வந்து என்னன்னா என் ஃப்ரெண்டு கொடுத்தா. இது வந்து பென், கேட்ரிட்ஜ் பென்னு, பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் வச்சோம். இந்த ஃபேன்சியாக இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் போட்டுக்கலாம், நல்லா இருக்கு. அதுக்கு கேட்ரிட்ஜ் பென்னாக கொடுத்துருக்கா. இது வந்து தோடு, சில்வர் தோடு. அதாவது தோடு இது. நான் அப்புறமா க்ளோஸ் அப்ல காட்டுறேன். வெள்ளி தோடு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது வந்து பார்க்கும்போது தெரியுது. இது வந்து ஒரு ஹேண்ட்பேக். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் ஒன்று, அப்புறம் ஜெல் பென்னு, கொஞ்சம் சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஸோ இதில் கொஞ்சம் சாக்லேட் இருக்கு. இந்த பேக் உள்ள வச்சிடலாம். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த கிஃப்ட். இது வந்து என்னன்னா சயின்ஸ். இது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ராக்கெட் பண்ணுறது. ராக்கெட் மேக் பண்ணுறது, வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ். இதுதான் வந்து அடுத்த கிஃப்ட்டு. சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் என்ன செய்யணும்னா ராக்கெட்டு செய்யலாம், ஓனாக செய்யலாம்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, பார்ப்போம். இது செய்யறதையும் ஒரு வீடியோ எடுத்துருவோம். ராக்கெட் இது வந்து நம்மளாவே மேக் பண்ணுறது. அப்படியே வந்து ராக்கெட் மேக் பண்ணால் அது அப்படியே போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ராக்கெட்டில் ஏறி செவ்வாய் கிரகமா போயிருவோமா? அப்புறம் பெட்ரோல் விலையெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. இதை யூஸ் பண்ணி இதில் போயிட்டு வந்துடுவோம். நான் பண்ணுறேன். மேக்னெட்டிக் டாட் போர்ட்.
அப்படின்னா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கி போட்டா ஒவ்வொரு பாயிண்ட்ஸா அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், அந்த மாதிரி. இந்த கேம்லாம் வந்து அஸ்விதா விட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் அஸ்விதா? இதுல நம்ப விடுற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பதிலா தூக்கி போடுற மாதிரி. இது கரெக்டா ஏரோ மார்க் பண்ணி என்ன நம்பர் சொல்றோமோ அந்த நம்பருக்கு அடிக்கணும் நீ. அதுவும் இல்லைன்னா கூட சென்டரா கூட அடிக்கணும், அந்த மாதிரி கூட பண்ணலாம். கரெக்டா பாப்பா பர்த்டே வந்து எக்ஸாம் டைம்ல தான் வரும், ஆனுவல் எக்ஸாம் டைம்ல தான் எப்பயுமே வரும். இது பார்க்கும்போது ரொம்ப ட்ரெஸ் மாதிரியே இருக்குல்ல. இதுக்கு வர கிஃப்ட் எல்லாம், பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர ஏப்ரல் மே மாசம் லீவ்ல விளையாடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இது கண்டிப்பா ட்ரெஸ் தான் நினைக்கிறேன். எஸ், எனக்கு அப்படி தோணுது. எஸ் எஸ், இது வந்து ட்ரெஸ் தான். ட்ரெஸ், ஷர்ட் அண்ட் பேண்ட். ரெட் கலர் ஷர்ட், பேண்ட், ஐவரி கலர் பேண்ட். நல்லா இருக்கு. இது அதுலயே வச்சிடலாம், அழுக்காயிடும். அடுத்த கிஃப்ட் அதுல இங்க கொண்டு வந்துடுறதுல கீழே வச்சிடலாமா? இல்லை, இது ஃப்ரீ. கீழே வச்சிடலாம். சும்மா நெக்ஸ்ட் இந்த சின்னதா இருக்குல்ல, இதை நான் பார்க்கலாம். $40 pieces போட்டிருக்கேன்னா இது 48 pieces. கலர்ஸ் மார்க்கர்ஸ். இது என்ன மாதிரி டைப்னா, ஒரு டைப் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி நிறைய இப்ப கடைகள்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பட்டையா இருக்கும். அதாவது பட்டையா இருக்கு ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் எப்பயும் போல இந்த ரைட் பண்றதுக்குலாம் இது யூஸ் ஆகும். டிராயிங் வரையறீங்க, நல்லா பட்டையா அதுக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணணும் போது இந்த டைப் ஆஃப் ப்ரஷ் வந்து அது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இதுக்குள்ள பாருங்க இவ்ளோ இருக்கு, இவ்ளோ கலர்ஸ், ஐ மீன் எல்லா கலர்ஸும் இருக்கு. 48 கலர்ஸ் இருக்கு. டக்குனு இப்படி பாக்கும்போது லிப்ஸ்டிக் ஷேட் மாதிரி இருக்குல்ல, நிறைய கலர்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இது வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நான் பாப்போம். லென்ஸ் கார்டன் போட்டிருக்கு. கூலிங் கிளாஸா? பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. என்ன தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, இதெல்லாம் வேற இருக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து கூலிங் கிளாஸ் தான். இது வந்து எப்படி ஸ்பேஸ் போடுற மாதிரி, ராக்கெட் ஸ்பேஸ் போடுற மாதிரி சீன்ஸ் இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த கிளார் இருக்குல்ல கண்ணாடி, இது வந்து பர்பிளிஷ் கலரா இருக்கு. இந்த கிஃப்ட் வந்து ஆல்ரெடி நாங்க சூஸ் பண்ணதுதான். அஸ்விதாவுக்கு வந்து தெரியாது, இது வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணோம். கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்ததுமே நாங்கள் செக் பண்ணிட்டு தான் இது பாக்ஸில் போட்டோம். ஆனால் இதுக்குள்ள கண்ணாடி தான்ட்டு இவளுக்கு தெரியாது. ஆக்சுவலி வாட்ச் ஒன்று கேட்டுட்டு இருந்தா, அது ஆல்ரெடி இங்கேயே பக்கத்தில் கடையில் வாங்கிட்டேங்கிறதுனால. நல்லா இருக்கா? ஸ்பேஸ் டிசைன் இருக்கு பாருங்க. ஸ்பேஸ் இதுல பார்த்தா 3 கலர் இருந்தது, ப்ளூ, எல்லோவே இந்த மாதிரி இருக்கும். அடுத்த கிஃப்ட் பிரிக்கும் போது கண்ணாடியோட பிரிக்கலாம். கிஃப்ட் பிரிச்சிடலாம். இதுல கவர்ல இருக்கு. ஓ, இது ட்ரெஸ் தான். பார், நமக்கு இந்த கவரை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இது ட்ரெஸ் தான். இது வந்து பேகி பேண்ட் மாதிரி இருக்குல்ல, ப்ளூ கலர் டாப். இந்த பேகி பேண்ட் அப்ப நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கு. நான் கண்ணாடி கழட்டிக்கிறேன். நான் கண்ணாடி கழட்டிக்கிட்டேன். நல்லா இருக்கு. இது வந்து இப்போ சன்னில் எவ்வளோ நல்லா, இப்போ வந்து எவ்வளோ வெயிலாக இருக்குது, வெளியில் போட்டனாலே கண்ணாடி தான் போட்டு போனாங்க. என்கிட்ட கண்ணாடியே இல்லை, அதனால எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தோம், மேடம் வந்து அதை தொலைச்சிட்டாங்க. நான் எங்கே வச்சுன்னு தெரியல, நான் கபோர்டில் தான் வச்சுருந்தேன். இது வந்து அதே மாதிரி இன்னொரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்லை, அதில் இருக்க அந்த ஸ்கேல் இந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் கார்டு விளையாடுறது.
கேம் போர்ட், பான்ஸ், டைசஸ், ஹவுஸ், நல்லா ப்ராப்பர்ட்டி இருக்கும் கார்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ். அழகா இருக்கு. பிசினஸ் நெக்ஸ்ட் வந்து பிசினஸ். இது வந்து நான் விளையாண்டது இல்ல, யாரும் கொடுத்துருக்காங்க மாதிரி யாரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிஃப்ட் இதுதான். இது எனக்கு தான் பிரிக்கணும்னு தோணுகிட்டே இருந்துச்சு. எனக்கு இது மட்டும் தான் நல்லா பிரிக்கணும்னு தோணுச்சு. ஸோ லெட்ஸ் ட்ரை. இதுக்குள்ள என்ன இருக்கு பார்ப்போம். இதை ஃபர்ஸ்டா பிரிக்கணும்னு நினைச்சேன், சரி லாஸ்டா பிரிப்போம். இது என்ன டைப்லை ப்ரோவா? இது என்னன்னு தெரியலையே. நான் பிரிக்கிறேன். என்னது கடாய் மாதிரி இருக்கு? என் பர்த்டேக்கு இது வாங்கி கொடுத்துருக்காங்களா என்ன? கடாய் இதான் நான் லாஸ்டா பிரிக்கணும்னு நினைச்சேன்னா என்ன? செலோ டேப் போட்டாங்களா? இது வெயிட்டா இருக்கு, அதனால இது ஸ்பெஷலா பிரிக்கணும்னா கடாய் வச்சு கொடுத்துட்டாங்க. உனக்கு இந்த கிஃப்ட் எனக்கு. அஸ்விதா அவரோட சீக்கிரம் சமைக்கணுங்கிறதுக்காக கடாய் கொடுத்துட்டாங்களோ? கடாயா? ஆமா பாரு, கடாய் இல்ல, என்னமோ இருக்குதுக்குள்ள. நல்லா ஏமாத்துறாங்க நீ எல்லாம். இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள கொஞ்சம் குட்டி குட்டியா திங்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து இந்த பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பென் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்னது இது? எரேசர் தானே? எரேசர். அது இப்படி ஏமாத்துறாங்க நீ गाइस. நெக்ஸ்ட் டிப் வச்சு இது பென், ஸ்கேல், பென்சில் அந்த ஐட்டம் ஃபுல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பென். டிக் பென்னா? அதான் பென். இது டிப் பென்சிலா? பென்சிலா? அதுக்கு பென்சில் தான். பென்சில். டிப் பென்சில் அதுக்கு உண்டானது. அப்புறம் இது வந்து ஒயிட் போர்ட் மார்க். நான் வாங்கணும்னு அந்த ஏதோ கடைக்கு போயிருந்தேன், பட் இவங்களே கிஃப்டா பண்ணிட்டாங்க. இது வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர். ஓ இது என்னது? லிக்விட் மாதிரி இருக்கு. இது என்னது? கிளீனிங் சொல்யூஷன். ஒயிட் போர்ட்ல வந்து எழுதிட்டு அதை க்ளீன் பண்றதுக்கு இந்த லிக்விட் போல இருக்கு. இது கீழ வந்துச்சுமா. இது வந்து நல்லா இருக்கு. ஓ இது வந்து ஸ்கிராட்ச் நோட். முஷருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிராட்ச் நோட். இதுல ஆல்ரெடி வந்து பிக்சர்ஸ் இருக்குமா? இல்ல பிக்சர்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, இருக்கும் போல இருக்கு. இல்ல அவங்க போட்டு எனக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஏதோ ஸ்கிராட்ச் புக்னு இருக்கு. அடுத்து பென் கீழ விழுந்தது. தெரியல. இது வந்து கேட்ரிட்ஜ் பென். கேட்ரிட்ஜ் பென். அடுத்தது ஒரு கேட்ரிட்ஜ் பென். ஷார்ப்னர்மா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கடாய் பாக்ஸ்ல இருந்தது. இத்தனை ஐட்டமும் இந்த கடாய் பாக்ஸ். ஷார்ப்னர் கீழ. நானே ஒரு நிமிஷம் அப்படிதாங்க நினைச்சேன், ஷார்ப்னர் கீழ விழுந்துச்சு. ஓ இந்த ஸ்கெட்ச். ஒருவேளை எனக்கு தான் வந்து gift கொடுத்துட்டாங்கன்னு நானும் 1 செகண்ட் அப்படியே வந்து ஹாப்பியா இருந்தேன். பரவாயில்ல, லாஸ்ட் எபிசோட் என்ன இப்படியே மாத்துறாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு வாங்கினேன். இது என்னது? டிராயிங் புக்கா? ஸ்கெட்ச் புக். நான் ஒன்னு வாங்கினேன். ஸ்கெட்ச் புக் நான் சின்னதா ஒரு வாங்கினேன், பட் இவங்க பெருசாவே கொடுத்துட்டாங்க எனக்கு. நாமலாம் வந்து பேப்பர்ல வரைவோம், இப்ப வரைகிறதுக்கு ஏகப்பட்ட டிசைன் விட்டுருக்காங்க. ஓகே, அதாவது கிட்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சேர்த்து ஒரே கிஃப்டா வந்துருச்சு. சரிங்க, நான் உங்களுக்கு இது படம் வரைகிறதுக்கு, அப்புறம் பேனா, பென்சில், ஸ்கெட்ச் எல்லாமே இது வந்துருச்சு. ஓகே, இனி அடுத்த வருஷம் வரைக்கும் அஸ்விதாக்கு எதுவுமே வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்துருச்சு. நம்ம எம்பிளே எழுதுற மாதிரி தான் இருக்கு. எம்பிளே எழுதுற மாதிரி தான் இருக்கு. ஸ்கிராட்ச் புக் எப்படி இருக்கு? எம்பிளே எழுதுற மாதிரி. அது கூட இல்லையே, கருப்பா இருக்கே. அதான் எம்பிளே எழுதணும் அதுல. ஓ அந்த ஸ்கிராட்ச் புக்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓபன் பண்ணதும் இது பிளாக்கா இருக்கு. நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம், இல்ல வரைச்சிக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து இத அஸ்விதான்னு எழுதுறேன். இல்ல அஸ்விஸ் மோகன் எழுது. நான் வேற ஒன்னு எழுத போறேன். இது பிரிக்கட்டா? அது பிரிக்கட்டா? இது ஓபன் பண்றேன். நான் ஓபன் பண்றேன். நான் கூட இதுதான் இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கும்போது நான் நினைச்சேன் இதுதான் லாஸ்டா பிடிக்கும், இதான் ஃபர்ஸ்டா பிடிக்கும்னு நினைச்சேன். இப்போ லாஸ்டா பிடிக்கிறேன்னா அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நினைச்சு உள்ள இது இருக்குன்னு
ஓகே ஓகே. நான் வந்து ஒன்னு எழுதிட்டேன். இது கண்டிப்பா எல்லாம் பண்ணிடணும். தெரியுதா நான் என்ன எழுதி இருக்கேன்ட்டு? இந்த எழுதிருக்கிறது எல்லாம் கண்டிப்பா பண்ணிடுங்க. ஆமா பாருங்க, சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் எழுதி இருக்கேன். நல்லா இருக்கு. ஸோ மறக்காம எல்லாருமே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுக்குள்ள எப்படி இருக்குன்னா, நாங்கள் ஆக்சுவலி டெய்லி ஒரு vlog போடணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். என்னன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு இவ்வளோ ஸ்கூல் கிளப்புற அந்த அவசரத்தில் என்னால் வந்து அதை சரியாக செய்ய முடியல. பட் இனிமேல் வந்து டெய்லி ஒரு vlog அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? முடிச்சுக்கலாமா? ஓகேங்க. என்ன இருக்கு இன்னும்? இது வந்து மார்க்கர்ஸ், ஃபைபர் மார்க்கர்ஸ். இது வந்து ஸ்ப்ரே. சொல்லிட்டேனே. வேணா நீங்க எழுதிட்டு இப்படி கூட அழிச்சிக்கலாம். இல்லைன்னா கூட நீங்க இந்த ரொம்ப நேரம் கழிச்சு வேற மார்க்கர் யூஸ் பண்ணா அங்கெல்லாம் இருக்குங்களா, அது நீங்க ஸ்ப்ரே அடிச்சு கூட அடிச்சுக்கலாம் நீங்க. அவ்வளவுதான். சரி ஓகேங்க, பாய். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இதுல நான் வந்து உங்களுக்கு டிராயிங் பண்ணி காட்டுறேன். ஓகே, வேற ஒரு வீடியோல வந்து நெக்ஸ்ட் உங்களை நாங்க மீட் பண்றோம். பர்த்டே கிஃப்ட் பர்த்டேக்கு வந்து அனைவருக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்தது பர்த்டே செலிப்ரேஷன். வந்து குழந்தைங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க எல்லாத்துக்குமே. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.